நண்பா வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் ராம்ஜி பேசுகிறேன். இன்று ஜாதகத்தில் திக்பலத்தை பற்றி நாம் ஆராய போகிறோம். திக்கு என்றால் திசை. கிரகங்கள் எந்தெந்த திசையில் இருந்தால் அவை பலம் பெறுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். நண்பா, ஜாதகத்தில் கிழக்கு திசையை சூரியன் உதிக்கும் கீழ்வானம் கிழக்கு திசை. நமது ஜாதகத்தில் அதுவே லக்னம். சூரியன் மறையும் மேற்கு வானம் மேற்கு திசை. அது நம் ஜாதகத்தில் 7ஆம் இடம். மதியம் சூரியன் தலைக்கு மேல் உச்சியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 10ஆம் இடம். ஜாதகத்தில் 10ஆம் இடம். அது நம் தலைக்கு மேல் உச்சி ஜாதகத்தில் 10ஆம் இடம். அதுபோல பூமிக்கு அடியில் நாம் இருக்கும் நாட்டில் பூமிக்கு அடியில் உள்ள பாதாள நிலை 4ஆம் இடம். அவை ஜாதகத்தில் 4ஆம் இடம். வடக்கு தெற்கு திசை, தென் திசை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கிழக்கு திசை என்பது லக்னம், மேற்கு திசை என்பது 7ஆம் இடம், வடக்கு திசை என்பது தலைக்கு மேல் 10ஆம் இடம், தெற்கு திசை என்பது பாதாளம். நண்பா, இந்த திசைகள் உண்டு. இந்த திசைகள் குருவும் புதனும் லக்னத்தில் பலம் பெறுவார்கள், அதாவது கிழக்கு திசையில். சனி 7ஆம் இடத்தில் பலம் பெறுவார், அதாவது மேற்கு திசையில். நாம் தலைக்கு மேல் 10ஆம் இடத்தில் வடக்கு திசையில் சூரியனும் செவ்வாயும் பலம் பெறுவார்கள். அந்த பலத்திற்கு திக்பலம் என்ற பெயர். அதுபோல பாதாளம், நாம் இருக்கும் நாட்டின் பாதாளத்திற்கு பூமிக்கு அடியில் உள்ள இடம் 4ஆம் இடம். அது தென் திசை. அந்த திசையில் சுக்கிரனும் சந்திரனும் பலம் பெறுவார்கள். நம்ம ஜாதகத்தில் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தவுடன் கிரகங்களின் திக்பலத்தை ஆராயும். திக்பலம் பெற்ற கிரகம் நீச வீட்டில் இருந்தாலும் சரி, மறைவிடத்தில் இருந்தாலும் சரி, ஸ்தான பலத்தை இழந்த, ஏற்கனவே உங்களுக்கு ஸ்தான பலத்தை பற்றி குறிப்பிட்டேன். அந்த ஸ்தான பலத்தில் ஒரு கிரகம் இழந்து நின்றாலும் திக்பலம் பெற்றால் சிறப்பான நிலையில் இருக்கிறார் என்ற பொருள். பலமாக இருக்கிறார், சுபத்தன்மையோடு இருக்கிறார் என்ற பொருள். திக்பலம் மிகச் சிறந்த அமைப்பு. புரிந்து கொள்ளுங்கள். குரு புதன் லக்னத்தில் திக்பலம், சந்திரன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில், சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில், சனி மட்டும் 7ஆம் இடத்தில் திக்பலம். ஒரு ஜாதகத்தில் திக்பலம் மிக மிக முதன்மையானது. நன்றி, வணக்கம்.